பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்தில் கூடும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் போதுமானவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்முடைய பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம எல்லாரும் சேர்ந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோடு ஓடுகிறேன் பாடுவோம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ராஜாவின் வேலைக்காக மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, 2009 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் யெகோவா நிசி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மூலமாய் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த வார்த்தைகளை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை நம்ம சொல்றோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்துக்கு நிறைய வருவோம். இன்றைய செய்தியின் தலைப்பு யெகோவா நிசி என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யெகோவா நிசி என்று சொன்னால் the Lord is my victorious banner. என் தேவன் என்னுடைய ஜெயக்கொடியானவர் என்று அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த செய்தி, இந்த வார்த்தை உங்களுக்கு பெரும்பாலும் நன்றாக உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு பெரிய நான் விளக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு முறை மோசே பலிபீடம் கட்டினான். அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று சொல்லி என்ன செய்துதான் பெயரிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் எனக்கு ஜெயக்கொடியானவர், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவருடைய நாமம் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று அதற்கு பெயர் இருக்கிறது. இந்த காலவேளையிலேயும் நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு யார், நம்மை வழிநடத்துகிற இந்த இயேசு கிறிஸ்து யார், அவருடைய பெயர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமத்தின் மகிமை என்ன, மகத்துவம் என்ன என்று சொன்னால் வேதத்திலே அநேக நாமங்கள் ஆண்டவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு நாமம், அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, என் வாழ்க்கையில கடன் அடையவே மாட்டேன் என்கிறது, கடன் இருந்து கொண்டே இருக்கிறது, இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் எனக்கு தோல்விதான். ஒரு மாணவன் என்னை பார்த்து இப்படி சொன்னான், எப்படியாயினும் என்னுடைய படிப்பிலே நான் முன்னேற வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், ஆனால் ஏதாயினும் ஒரு விஷயத்தில் நான் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறேன். நான் பிறந்த நேரம் சரியில்லையா, நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லையா, அல்லது எனக்கு ராசி இல்லையா, எனக்கு நல்ல காலம் பிறக்கவில்லையா, என் வாழ்க்கை வெற்றியே வரமாட்டேன் என்கிறதே, ஜெயமே வரமாட்டேன் என்கிறதே, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு தோல்வி மயமாகவே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை சொல்லலாம், ஐயா என்னுடைய வீட்டுல ஒரு நாள் கூட சந்தோஷம் இல்லை, ஒரு நாள் கூட சமாதானம் இல்லை, இந்த வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் குழப்பம், இதற்காக நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், என் குடும்பத்திலே ஒரு ஜெயம் இல்லை, ஒரு வெற்றி என் வாழ்க்கையில் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒருவேளை நான் வேலை தேடுகிறேன், என் வேலையிலே எனக்கு ஒரு ஜெயம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே நான் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே அந்த விஷயத்தை நான் தொட முடியாதபடிக்கு நான் கீழே சறுக்கி கொண்டே வருகிறேன், என் வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் பல வருஷமாக பல மாதமாக நான் ஒரு காரியங்களுக்காக முயற்சி செய்கிறேன், ஆனால் அவைகள் எனக்கு எட்டவே இல்லை, என் வாழ்க்கையில தோல்விதான் எனக்கு தெரிகிறது, நான் பிறந்தே இருக்கக்கூடாது போல தோன்றுகிறது என்று உங்கள் வாழ்க்கையில எங்கள் தோல்விகளையே கண்டு மனம் சலித்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் வெளியே சிரிக்கிறவர்களாகவும் உள்ளே அழுகிறவர்களாகவும் இருக்கிறீர்களா? உங்களை சுற்றிலும் தோல்வி என்கிற முள் உங்களை குத்தி கொண்டிருக்கிறதா? தோல்வி என்கிற அம்புதான் உங்களை குத்தி கொண்டிருக்கிறதா? தோல்வியிலே தான் நீங்கள் உழண்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் வெற்றி வாழ்க்கைக்கே வரவில்லை, நான் தோல்வியில் தான் உழண்டு கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை சொல்லியிருக்கிறீர்களா? ஒருவேளை இங்கே யாராவது புதிதாக இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து என் வாழ்க்கையில எப்பொழுதும் கண்ணீர் தான், எப்பொழுதும் வேதனைத்தான், எனக்கு ஒருவர் வந்து சொன்னார்கள், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்க ஆலயத்துக்கு வேணாலும் வந்து பாருங்க, எங்க இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை நீக்குவார்னு சொல்லி யாரோ ஒருவர் சொல்லி அதை நம்பி இன்று நீ ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா, உன்னுடைய முயற்சி எல்லாம் வியர்த்தமாய் போய்விட்டதா? அநேகரால் நீ கைவிடப்பட்டாயா? உனக்கு சேர வேண்டியதை இன்னொருவன் பிடுங்கிக் கொண்டு அந்த விஷயத்தை நீ அடையக்கூடாதபடி நீ தோல்வி அடைந்து கொண்டே வருகிறாயா? உனக்காக பேச ஆள் இல்லையா? உனக்காக வக்காலத்து வாங்குவதற்கு ஆட்கள் இல்லையா? நீ சோர்ந்து வந்திருக்கிறாயா? இந்த மைக்கை பிடித்துக் கொண்டு பேசுகிறேனே, நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உன்னுடைய தோல்வியிலிருந்து ஒரு ஜெயத்திற்கு ஏதோ ஒரு ஆலோசனைகளை சொல்லலாமே ஒழிய ஜெயத்தின் பாதையில யாரும் உங்களை நிறுத்த முடியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவேளையில் உங்கள் தோல்விகள் எவ்வளவு அழுத்தமாக இருந்தாலும், எவ்வளவு
கிடையாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிறவர் உன் பிரச்சனைகளை விட பெரியவர். கைகளை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இங்க ஏசப்பாவுடைய பெயரே யெகோவா நிசி என்பதுதான். அவர் பேரே அதுதான். அவர் வெற்றியை கொடுக்கிறவர் என்பது விஷயம் அல்ல. அவர் பேரே அதுதான். அவருடைய குணமே அதுதான். அவருடைய செயலே அதுதான். தோல்வியில இருக்கிறவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர். அருமையானவர்களே, இங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி இருக்கிறார்கள். சும்மாவா வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ காரியங்களில சிக்கியிருந்த நம்மை தேடி இயேசு வந்து அவர் தந்த வெற்றி தானே இன்றைக்கு நம்மை உட்கார வைத்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது சொன்னான், ஒருமுறை கர்த்தர் எனக்கு சிங்கத்தினிடத்திலிருந்து ஜெயத்தை வாங்கி கொடுத்தவர், கரணியிடத்திலிருந்து ஜெயத்தை வாங்கி கொடுத்தவர், இங்கே நிற்கிற இந்த கோலியாத்தின் கையிலும் எனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பார் என்று சொன்னாரே. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் எவ்வளவோ தோல்வியிலிருந்து ஜெயத்தை அடைந்தும் இன்றும் ஒருவேளை நீங்கள் பலவிதமான தோல்வியில சிக்கொண்டிருக்கலாம். கடந்த காலங்களில் உங்களை கர்த்தர் நடத்தினதை நினைத்து பாருங்கள். அதனால்தான் இந்த செய்தி உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு செய்தி உங்கள் காதலை விடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜெயத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் முன்கூட்டியே இந்த வார்த்தையை உங்களுடைய காதுகளை விழும்படி செய்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நாட்களில் தேவன் நீ எதிர்பார்த்திருக்கிற, நீ எதிர்பார்க்காத விடங்களில் உனக்கு ஒரு வெற்றியை அவர் தர நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஐயா, வியாதியிலிருந்து நான் எப்படியாகிலும் சுகமாக வேண்டும். வியாதிதான் என் வாழ்க்கையை சூன்யமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வியாதியிலிருந்து நான் எப்படியும் மீள வேண்டும் என்று இந்த வியாதியோடு நீ தோல்வி அடைந்திருக்கிறாய் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலவீனத்தில் நீ தோல்வி அடைந்திருக்கிறாய் அல்லவா? ஓ, சில பிரச்சனைகள் நீ ஜெயிக்க முடியாதபடி அந்த பிரச்சனை தான் உன்னை உன்னை ஜெயித்துக் கொண்டிருந்தது அல்லவா? இந்த நாளில் அந்த தேவன் அந்த காரியத்தை எல்லாம் அவர் மாற்ற வல்லவர். ஏனென்றால் அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னுடைய பிரச்சனை எவ்வளவு கால பிரச்சனையா இருந்தாலும், அது எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளவு முத்தி போன பிரச்சனையா இருந்தாலும், நான் சேவிக்கிற கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் மாற்றுவார். Thank you Lord. இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த யாத்ராகமத்தினுடைய இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் மிக சுருக்கமாக வேகமாக இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, யெகோவா நிசி என்று பெயரிடப்பட்ட இந்த சம்பவத்தினுடைய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். எந்த சூழ்நிலையில், எந்த காரணங்களில், எந்த காலகட்டத்தில் யெகோவா நிசி என்கிற ஒரு பெயரை இட்டு அவன் பலிபீடம் கட்டினான் என்கிற ஒரு நிலைமையை பார்க்கிற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். எல்லாரும் நன்றாக கவனிக்க வேண்டும். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்படி எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கடந்து வருகிறதான அந்த நேரத்தில் அவர்கள் அருமையானவர்களே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள், வனாந்தரங்களை கடக்கிறார்கள், சீன் வனாந்தரத்தை கடக்கிறார்கள், சில மலைகளை தாண்டி வருகிறார்கள். இப்படி தாண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது யாத்ராகமம் 17:8 சொல்லுகிறது, அவர்கள் ரெவிதீமிலே வந்தார்கள். ரெவிதீமிலே அவர்கள் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்குத்தானே அமிலேக்கியன் என்கிற ஒரு சத்துரு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ரெவிதீம் என்பதனுடைய அர்த்தம் the plain place. ரெவிதீம் என்றால் சமமான பகுதி அல்லது சமவெளி என்கிற அந்த ரெவிதீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ரெவிதீம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது சமமான ஒரு பகுதி, சமமான ஒரு இடத்திலே அவர்கள் ரெவிதீமுக்கு வருகிறார்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்த எல்லா பாதைகளும் வனாந்தரம், மண்மேடு, குழி, மலை, பள்ளத்தாக்குகள், மேடுகள், இப்படி பல இடத்தை கடந்து அவங்க ரெவிதீமுக்கு வரும்பொழுது ரெவிதீம் ஒரு சமவெளியாய் இருந்தது. பார்க்கிறதுக்கு அழகான ஒரு இடமாய் தெரிந்தது. நல்ல ஒரு வெட்டாந்தரையாய் இருந்தது. நடப்பதற்கு எளிதான ஒரு இடமாய் இருந்தது. இஸ்ரவேலர் நினைத்தார்கள், ஓ எப்பா, பல மேடுகளை
பல காரியத்தெல்லாம் நம்ம கடந்து பார். நல்ல ஒரு ரெவிதியும்ல, நல்ல அருமையான கால் கடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்ல பிளாட்டா இருக்கு, நம்ம நல்லா நடந்து போகலாம். நல்ல ஒரு பகுதியை போல ரெவிதியும் காணப்பட்டது. ஆனால் அந்த ரெவிதிமிலே தான் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரம் கடினங்கள், சில நேரம் பிரச்சனைகள், கண்ணீர், போராட்டம், இவைகள் எல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் எல்லாம் அப்படியே அவங்க அங்க அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமா அந்த இடத்துல அதிகமா ஜெபிக்கிறோம், அந்த இடத்துல அதிகமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த இடத்துல அதிகமா கர்த்தரை நம்ம என்ன பண்றோம், தேடுறோம், நிதானமா காரியங்களை செய்ய முற்படுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வர்ற நேரம், எதிர்பாராத இடத்துல பணம் வர்றது, நம்முடைய ஊழியங்களிலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறது, நம்முடைய ஜபத்தை கேட்டு ஒருத்தவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரங்கள், மகிழ்ச்சியான காலகட்டம். அந்த நேரத்தில் ஒரு விசுவாசி என்ன பண்ணிடுறாங்கன்னா, தங்கள் மூலமாக தங்கள் குடும்பங்களிலே ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்துவதை நாம் விட்டுவிட்டு, அதிகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை விட்டுவிட்டு, நாம் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு அதை உலகத்தனமாய் செய்து ஜபத்தை சற்று நிறுத்தி வேத வாசிப்புக்கு கொஞ்சம் கேப்பை கொடுத்துட்டு அருமையான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிடுறோம் பாருங்க. அதனால்தான் ஒரு மகிழ்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வருகிறது. பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தில் அவங்க எப்படி பாட்டு பாடி அதை செய்து இதை செய்து எவ்வளவோ காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறாங்க. அங்கெல்லாம் ஒரு சத்துருவும் வரல. கொஞ்சம் கவனிக்கணும். சிவந்த சமுத்திரத்தில் இருந்து இந்த ரெவிதீம் என்கிற இடத்திற்கு இடையில இஸ்ரவேலரோடு ஒருவனும் யுத்தம் பண்ண வரல, ஒருவனும் சண்டைக்காக வரல. ஆனால் ரெவிதீம் என்கிற இடத்திலே தான் சண்டை போடுவதற்கு ஆட்கள் வருகிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள், இயலாத காரியங்கள் வரும்போது நீ நன்றாய் ஜெபிக்கிறாய், அழுகிறாய், ஆண்டவரே உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லப்பா, ஏன்பா என் குடும்பத்துல இந்த பிரச்சனைலாம் என்று சொல்லி அழுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை ஆண்டவர் எடுத்து போட்டு உன் வாழ்க்கையை கர்த்தர் லகுவாக்கி நீ கேட்டுக்கொள்ளுகிறதை உனக்கு தந்து உன்னை திருப்திப்படுத்தும் அந்த நேரங்களில் எல்லாம் நீ கர்த்தரை விட்டு சற்று விலகி அருமையான தேவனுடைய பிள்ளை ஜபத்தையும் ஆண்டவரை தேடுகிறதையும் இரண்டாம் பட்சமாக நீ வைக்கிறதுனாலே சில அமலேக்கியர்கள் உனக்கு விரோதமாய் கடந்து வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் நீ என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, என்னை நீ பள்ளத்தாக்கில் நடத்தினாலும் சரி, என்னை ஒரு குண்டு குழியுமா நடத்தினாலும் சரி, அல்லது என்னை சிரமமே இல்லாத ஒரு ரெவிதீமை போன்ற சமவெளியில நடத்தினாலும் சரி, உம்மை ஆடி பாடி கொண்டாடி உம்மைத்தான் என் வாழ்க்கையின் முதன்மையாக எந்த சூழ்நிலை வைப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அவர் உங்களுக்கு யெகோவா நிசியா இருந்து வெற்றியை தருவார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடைக்கானல், மூணார், ஊட்டி, ஏற்காடு போன்றதான பகுதிகளெல்லாம் பாருங்கள். மலைப்பாங்கான இடம், எங்கும் வளைவு, பயங்கரமான செங்குத்தான மலை. இந்த பக்கமும் அகால பாதாளம் போல இருக்கும், இந்த பக்கம் அகால பாதாளம் போல இருக்கும். ஆனா அதுல போற வண்டி நிதானத்தோடு செல்லுவார்கள், கவனமாய் செல்லுவார்கள். ஒவ்வொரு டேர்னிங்லையும் பிரேக் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு வளைவையும் ஒவ்வொரு பெண்டையும் கடப்பார்கள். கீழே இருந்து பஸ் மேலே வரைக்கும் போகும். இன்னைக்கும் மூணார்லையும் ஊட்டிலையும் கொடைக்கானலையும் பஸ் போய்கிட்டு தான் வந்து தான் இருக்குது. ஆனால் பரவலாக எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்து நம்ம கேள்விப்படுறோமா? அப்படி கேள்விப்படுறது ரொம்ப அரிது, அப்படி நடக்கிறது இல்லை. ஆனால் கன்னியாகுமரிந்து சென்னை வரைக்கும் ஹைவேஸ் போட்டு வச்சிருக்கிறான். ஒரு நாள் கூட ஆக்சிடென்ட் இல்லாத நேரமே கிடையாது. சமவெளியில் தான் அதிக ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது, சமவெளிகளில் தான் அதிக காரியங்கள் நடக்கிறது. ரோட வளவளன்னு போட்டுட்ட உடனே ரோடு தான் இருக்குது, ஃப்ரீயா தானே இருக்குது, அழுத்தன ஆக்சிடென்ட் நல்லா உள்ள போகுது. அருமையான தேவ பிள்ளையே, ரொம்ப அகலமா இருக்கும்போது கொஞ்சம் தாராளமாக நடந்து கொள்ளுகிறோம். எச்சரிப்புகள் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது, கவனத்தை நாம் குறைத்து விடுகிறோம். இதில் இல்லாம தென்றல் காற்று வரும்போது கண்ணையும் மூடி விடுகிறோம், சோத்தரிக்கிறோம், ஒரு புளியா மரத்தில் மோதி விடுகிறோம் கடைசி, அது வேற விஷயம். இப்படி இந்த சமவெளியான சூழ்நிலைகளிலே நம்முடைய பிரயாணங்கள் எங்கேயாவது போய் சிக்கி விடுகிறது. ஆனால் கொஞ்சம் வளைவு, கொஞ்சம் பள்ளம், கொஞ்சம் மேடான இடத்துல நிறுத்தி ஏத்தி இறக்கி சோத்திரம் எவ்வளவு பதமா நடத்துறோம். அதனால தான் பாருங்க, நம்மளை கர்த்தர் ஃப்ரீயாவே விடுறதே. புரிஞ்சிச்சா? ஃப்ரீயாவே விடுறது
மாறுறது இல்லை. அப்பப்ப கொஞ்சம் கடன் பிரச்சனை வச்சிருக்கு, அப்படியே மாறல. கொஞ்சம் சம்பளத்தை இழுத்து பிடிக்கிறார் ஒரு இடத்துல இந்த பக்கம் ஒரு குத்து விழுது, ஐயோ இப்படி தொடச்சி அந்த வலி ஆறுது கூட இங்க ஒரு குத்து விழுது, இந்த குத்து வேதனை முடியறதுக்குள்ள முதுகுல ஒரு குத்து விழுது. இதெல்லாம் அப்படியே அப்புறம் அந்த இன்னைக்கு கூட ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, ஆண்டவரே அப்பா இந்த தலைவலி, ஒருத்தவங்க ஒரு சிசு தலைவலி, அவங்க எப்படி சாட்சி சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரே இந்த தலைவலி என்னை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா, இந்த தலைவலி எனக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம்பா. யாராவது சொல்லுவாங்களா, இந்த தலைவலி எனக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம்பா, அப்பா என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, இந்த தலைவலி எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் நான் கோயில் பக்கமே என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். இந்த தலைவலி இருக்கிறதுனால தான் அடிக்கடி வந்து நான் அதிகமாக என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன், அதிகமாக தேடுறேன், அப்புறம் சோங்கோடு கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் என் ரூட் அப்படி போகும்போது மறுபடியும் தலைவலி வருது, மறுபடியும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த தலைவலி என்னை விட்டு போகாமல் இருந்தா நான் உங்களோட கூட இருப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறா. ஒரு சகோதரி கூட நீங்கள் சாட்சி சொன்னாங்க ஒரு சபையில். யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா என்ன மாதிரி அம்மா பாருங்க. ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டேன், ஒரு பக்கம் தலைவலி இருந்தால் தான் நீ அடங்குவியான்ற மாதிரி இன்னொரு எண்ணம் தோன்றது சோத்தரிக்கும். அப்போ சில விசுவாசியுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பிரேக். ஏன் சில சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தாங்க, ஒரு நாளுக்கு நம்ம உன் கட்ட அடங்காதே, உன்னை பிடிக்க முடியாதே, நீ சமமா எல்லாரும் உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கரெக்டா நடந்து பணம் எல்லாம் வந்து அது மாதிரிலாம் அடிக்க வச்சா இங்க வருவீங்களா? என்ன சொல்லுவீங்க, நாங்க கொடைக்கானல் டூர் போயிருக்கிறோம், அதுவும் மே மாசம், என்ன சொல்லவா வேணும், போயிட வேண்டியதான். ஏன்னா இப்ப எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. அதனாலதான் ஒரு சிலருக்கு நல்லா இருந்தாலும் புடிங்க விட்டுறாரு. அந்த புடுங்கல் என்ன செய்யுது, அழுது. அருமையான அண்ணா அம்மா ஏன் கோயிலுக்கு வந்துச்சு, அங்க ஒரு சக்கரத்தி என்ன செஞ்சா, குத்தனா, இதெல்லாம் தெரியுது, குத்தனா, அதனால அங்க வந்தா சோத்தரிக்கிறோம். அதனாலதான் சில நேரங்களில் அந்த ரெவிடியம் என்கிற சமவெளியில் தான் விசுவாசிகள் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, ஆயிரம். ஆனாலும் அந்த ரெவிடீமிலே எத்தனை சத்துருக்கள் நமக்கு வந்தாலும் அதிலே ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். கைகளிலே சொல்றேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அமிலேக்கு என்கிறவன் உன் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிறவன், உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன். நீ யுத்தத்துக்கு போகாவிட்டாலும் உன்னோட அவன் யுத்தம் பண்ண வருகிறவன். இன்றைக்கு இந்த காலையில் சொல்லுகிறேன், ரெவிடீமால் நீ தோற்றது போதும். இந்த செய்திக்கு பிறகு நீதான் அந்த அமிலேக்கினை ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் யெகோவா நிசி உனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உபாகம புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலே 17வது வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால், அருமையானவர்களே, எகிப்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உன் வழியிலே எதிர் வருகிறவன், அவன் அமிலேக்கின் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் உன் வழியின் எதிரே வருகிறவன். அமிலேக்கின் யார்? முதல் குறிப்பு, உனக்கு எதிர்ப்படுகிறவன், உன்னுடைய எதிராளி. நீ என்ன நினைக்கிறியோ அதை ஆப்போசிட்டா உன் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறவன். நீ நல்லா இருக்குன்னு நினைச்சா நீ நல்லா இல்லாம ஆகிடுவான். உனக்கு இந்த கடன் அடையணும் நீ நினைப்ப, அந்த கடனை உனக்குள்ள பெருக்க அவன் நினைப்பான். சமாதானத்தை நினைப்ப, அவன் கலகத்தை உனக்குள்ள விதைப்பான். ஆப்போசிட்டா செயல்படுறவன். அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எதிராக செயல்படுகிற அமிலேக்கினை இந்த ஆராதனையின் பிரசன்னத்தில் அவன் மேல் ஒரு வெற்றி கொடியை கர்த்தர் நாட்டுவாராக. உனக்கு விரோதமாய், உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் வாழ்க்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத அமிலேக்கினை இந்த நாளில் ஆண்டவர் மட்டங்கடிப்பாராக. சோதரிக்கிறார். அருமையானவர்களே, இந்த அமிலேக்கு உனக்கு ஏன் எதிராக வராம பாருங்க. இப்பதான் விஷயத்தையே வரப்போற. இப்போ முதல் வசனம், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். என்னங்க என்னங்க, நீ இளைத்து. மற்ற நேரத்தில் வரமாட்டோம், அப்படியே சோர்ந்து ஜபத்தை விட்டுட்டு இளைத்து விடாய்த்து அப்படியே என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணாம, நல்ல உற்சாகமா ஜெபம் பண்ணாம, உற்சாகமா கர்த்தரை தேடாம நீ விடாய்த்து இருந்தால் அவன் உன் வாழ்க்கைக்குள்ள வருவான். சோத்திரம். விடாய்த்து இருக்க கூடாது.
இயேசு வருகிற வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு உன்னை விட்டு போக கூடாது. உன் சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவர். அந்த ஆவிக்குள்ள நீ ஒவ்வொரு நாளும் உன்னை நுழைத்து கொண்டு நீ இலைப்படைகிறவனா இல்லாமல் களைப்படைகிறவன் இல்லாம நீ சுறுசுறுப்பா இருந்தா இந்த அமிலேக்கியன் ஏன் உன்கிட்ட வரா? அடுத்த குறிப்பு பாருங்க, அமிலேக்கியன் யார்கிட்ட வரா? பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள, எல்லாரும் சொல்லுங்கள், முன் வருகிற பாளையத்தில் அல்ல. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? முன் வருகிற பாளையத்தில் அல்ல, பின் வருகிற பாளையத்தில். முன்னாடி இருக்கிற ஜனத்தின் மேல அவன் வரமாட்டான், பின்னுக்கு நிக்கிற ஆளைத்தான் தாக்குவான். அமிலேக்கியன் யார்? பாளையத்தின் பின்னணியில் வருகிற ஆட்களை தொடுகிறவன். நீ ஜபத்துல முன்னாடி இருக்கியாமா? ஆலயத்திற்கு வருகிறதுல நீ முன்னாடி இருக்கிறியா? உபவாசத்துல நீ முன்னாடி இருக்கிறியா? ஊழியம் செய்யறதுல நீ முன்னாடி இருக்கிறியா? கர்த்தருடைய காரியத்துல நீ முன்னுக்கு அந்த பிளட்ல உனக்கு அந்த உணர்வு இருக்கா? ஆண்டவருடைய காரியம் அப்படின்னு நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய மனது உன்கிட்ட இருக்கா? தபர்மா சிஸ்டர் பிரதர் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அமிலேக்கி யாரை தொடுவான் தெரியுமா? பாளையத்தின் பின்னாக வருகிற. நீ ஆவிக்குரிய காரியத்துல பின்னாடி 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 வராதே. கதை கேட்க முன்னாடி, ஊர் பயணம் போக முன்னாடி, இன்னொருத்தர குறை பேசுறதுல முன்னாடி, சாப்பிடுறதுல முன்னாடி, துணி கட்டுறதுல முன்னாடி, ஓடுறதுல முன்னாடி, அங்கு போய் அதை வாங்குறதுல முன்னாடி, ரேஷன் கடையில முன்னாடி போய் மரண கேனை வச்சு நிக்கிறது, முன்னாடி போய் பென்ஷனை வாங்கிறது, முன்னாடி போய் அதெல்லாம் பண்ணிடுறது. ஆனா இங்க கோயிலுக்கு வரணும் பார்த்தா அப்படி காலு பெசையும் பாருங்க. குளிப்பாங்களா, துணி மாத்துவாங்களா, அலங்காரம் பண்ணுவாங்களா, பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. கேட்கா மேப்பார் கிடையாதான். சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ தேவ காரியம் என்றதுல நீ பின்னாடி இருந்தன்னா, அருமையான தேவ பிள்ளையே, நான் உங்களை கஷ்டப்படுத்தவா சொல்றேன், உங்களை நான் குறை சொல்லணும்னா சொல்றேன். தயவு செய்து எமலிங்க, உங்க மேல தனிப்பட்ட விதத்துல எனக்கு என்னங்க பகை இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா என் உள்ளமெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்துலதான் சில வேளையில நான் அப்படி பேசுகிறேனே ஒழிய உள்ளத்துக்குள்ள நான் பெரிய அரக்கன் கிடையாது. சோதரிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய விஷயங்களை நம்ம எப்பவுமே எப்படிதான் இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பின்னாடி வருகிற பலவீனரை எல்லாம் என்ன செய்வானா? வெட்டுவான். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல எப்படி இருக்கணும்? பானாக் என்கிறவன் பீலியாம்கிட்ட சொன்னடே, இவங்களத்தான் சபிக்கல, அதோ பின்னாடி இருக்கிறாங்களே அவங்களையாச்சும் சபிச்சுனா அப்படின்ற. அவ பின்னாடி இருக்கிற ஆள் தான் இறக்காரமான ஆள் கூட இருக்கு. அதனால ஆவிக்குரிய காரியத்துல நீங்க எப்பவுமே பின்னாடி இல்லாம எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி புறப்பட்டேன்? மகிழ்ச்சியோடு புறப்பட்டேன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சரிங்க, இந்த அமிலேக்கியனோடு சண்டை ஒரு நாளா 2 நாளா? வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 17:16 சொல்லுது, அமிலேக்கியன் கை கர்த்தருக்கு சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிறபடியா தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவான். ஆகவே அவனை நம்முடைய வாழ்க்கைக்குள் சேராதபடிக்கு அவனோடு நாம் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அமிலேக்கியன் என்கிற சத்துருவை எல்லாரும் சொல்லுங்க, என்னை தோல்வி அடைய செய்கிற சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கன்ஃபஸ் பண்ணும்போது அந்த கிருபை உங்களுக்குள்ள இறங்கும். என்னை தோல்வி அடைய செய்கிற, என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னை கண்ணீர் விட வைத்துக் கொண்டிருக்கிற, என் குடும்பத்துக்குள்ள இருளை விதைக்கிற, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற, என் குடும்பத்தை நிர்மூலமாக்க நினைக்கிற அமிலேக்கியன் என்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து சபிக்கிறேன். இந்த name of Jesus. இயேசுவின் நாமத்தில் என் விசுவாச குடும்பத்தை விட்டு போய், இயேசுவின் நாமத்தில் என் விசுவாசுடைய வாழ்க்கை விட்டு போய், இயேசுவின் நாமத்தில் அமிலேக்கியன் பொல்லாத ஆவியே போ, இயேசுவின் நாமத்தில். ஒரு வெற்றி என் ஜனங்களுக்கு தேவன் தருவாராக.
60:4 பாருங்க, தேவனுடைய சத்தியம் நமது வெற்றி கொடி. ஏசாயா 51:19 பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமது வெற்றி கொடி. உன்னத பாட்டு 2:4 பாருங்க, சபையின் ஆராதனை நமது வெற்றி கொடி. இவ்விதமாய் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு இந்த அமிலேக்கின் மீது பூரண வெற்றியை கர்த்தர் தந்திருக்கிறார். ரோமர் 8:36 39 வரைக்கும் வாசித்து பார்த்தால் அது கடைசியாய் சொல்லுகிறது, இவைகளாலே முற்றுமுடிய நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பசியோ பட்டினியோ வருத்தமோ நாசமோசமோ வரும் காரியங்களோ நிகழ்காரியங்களோ எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை கஷ்டப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவைகளால் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளால் நீங்கள் தலை குனிந்த விசுவாசியா அல்ல, நீங்கள் அவைகளை வெற்றி கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, நம்முடைய எல்லா காலங்களிலும், நம்முடைய எல்லா வயதிலும், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவர் நமக்கு வெற்றியை சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, அமிலேக் என்கிற பெயருக்கு இன்னொரு அர்த்தம் கலகக்காரன் என்ற அர்த்தம் கூட உண்டு. கலகப்படுத்துகிறவன், வார் லைக்கிங் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. அருமையானவரே, அவன் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறவன், திணித்து கொண்டே இருக்கிறவன், குறை பேசிக் கொண்டே இருக்கிறவன். அருமையானவர்களே, நீ சரியா இருந்தாலும் நீ சரியில்லை என்று 4 பேருக்கு முன்னதாக உன்னை அவமாக்குகிறவன், உன்னை கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறவன் கலகக்காரன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு அவர் தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி குழப்பி ஒன்னும் பாதியமா உன் வாழ்க்கை ஆக்குற தெய்வம் அல்ல இந்த இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் கலகம் உண்டு பண்ணுகிறவைகள், ஆனால் என்னுடைய கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 4 குறிப்பை நான் வேகமாய் சொல்லி சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். இந்த யெகோவா நிசி யாருக்கு வெற்றியை தருவார்? இதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு வெற்றி வேண்டும் தானே? உனக்கு வெற்றி, உன் வாழ்க்கையில சகல பிரச்சனையும் நீ ஒரு வெற்றியை எதிர்பார்த்து தானே இந்த ஆராதனைக்கு நீ வந்திருக்கிறாய். அப்படியானால் முதலாவது குறிப்பு, ஜெபம் பண்ணுங்கள். முதல் குறிப்பு ஜெபம். சார், உன் வெற்றியே ஜெபத்துல தான் சார் இருக்கு. ஜெபத்துக்கும் 3 எழுத்து, வெற்றிக்கும் 3 எழுத்து, ஜெயத்துக்கும் 3 எழுத்து, ஜெபத்துக்கும் 3 எழுத்து. அப்போ இந்த வெற்றி என்கிற 3 எழுத்து, ஜெயம் என்கிற அந்த 3 எழுத்து உன் வாழ்க்கைக்குள் வர வேண்டுமானால் ஜெபம் என்ற அந்த 3 எழுத்து உன் வாழ்க்கையில் மிக அவசியம். ஜெபிக்காம அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து அவரை தேடி இவரை தேடி வெற்றியை பறிக்க நினைக்காதீங்க. வெற்றி மனுஷனால் நமக்கு வருகிறது இல்லை. வெற்றியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தர வேண்டிய பொக்கிஷமா இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்படி நான் சொல்றேன், அமிலேக்கினுடைய எதிரான யுத்தத்திலே நம்முடைய மூத்த போதகராகிய நமக்கு முன்னோடியா இருக்கிற மோசே அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் செய்தது என்ன? 8ஆம் வசனத்திலே, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே அமிலேக்கன் யுத்தம் பண்ண வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. 9ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை கவனிங்கள். அப்பொழுது மோசே, யுத்தம் வந்துவிட்டது என்று அறிந்தபோது மோசே என்ன செய்தான்? யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனுஷனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கினோடு என்ன பண்ணு? யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்துக் கொண்டு நிற்பேன். 11ஆம் வசனத்தை கவனிங்கள். மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், தன் கையை அவன் தாழ விடுகையில் அமிலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா ஒன்று சொல்லட்டுங்களா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? உங்க குடும்பத்துல ஜெபம் குறைஞ்சா வெற்றி குறைஞ்சிடும். ஜெபம் மேல் ஏறிச்சுன்னா வெற்றி கீழே மேல இன்னும் அதுக்கு மேல கடந்து செல்லும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஜெபம் ஏறிச்சுன்னா வெற்றியே ஏறும். வெற்றியை தருவார் கர்த்தர். ஜெபம் குறைஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில வெற்றி குறைஞ்சிடும். மறுபடியும் சொல்ற பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் வீட்டுல ஜெபம் உயர்ந்துச்சுன்னா வெற்றி உயரும். எல்லாரும் சொல்லுங்க. என் வீட்டுல ஜெபம் குறைஞ்சிச்சுன்னா வெற்றி குறையும். எத்தனை பேர்
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றேன், வெற்றி குறைவதும் ஏறுவதும் உன் ஜெபம் குறைவதும் ஏறுவதையும் பொறுத்து இருக்கிறது. சும்மா என் குடும்பத்துல இது நடந்து போச்சு அது நடந்து போச்சுன்னு சொல்லி சும்மா இந்த தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி வருத்தப்படுத்த வேண்டாம். ஜெபம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல வெற்றி தானா வரும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுற காரியம் பார்வைக்கு நீ ஜெபிக்கிற மாதிரி தெரியுற, ஆனா உண்மைக்கு உனக்குள்ள ஜெபம் இல்ல. பார்வைக்கு நீ விசுவாசியா தெரியற, ஆனா உண்மையில நீ கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசியா இல்ல. போதுமான அளவுக்கு ஜெபம் இல்ல உன் வீட்டுல, போதுமான அளவுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல, போதுமான அளவுக்கு பரிசுத்தம் இல்ல. எப்படி நீ வெற்றியை பறிக்க முடியும்? கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டா போதுமா? என் தாத்தா, என் பூட்டா, என் பாப்பா எல்லாம் கிறிஸ்தவன் தான், அதனால எனக்கு டூப் வழியா பாஞ்சி வந்துடும் சொல்ல முடியுமா? எங்க அப்பா பாஸ்டரா இருக்கலாம், எங்க அப்பா பாஸ்டரா இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்ல. நான் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதற்கு என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வருமே ஒழிய என்னுடைய பரிசுத்தத்துக்காக என்னுடைய காரியத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. மற்றவருடைய காரியங்களை சார்ந்து நான் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. இந்த காலையில கேட்டுக்கொள், நல்லா தெரிஞ்சுங்க. யெகோவா நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெற்றியை தரனா உங்க வாழ்க்கையில ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஜெபம் என்கிற கை உயர்த்தப்பட வேண்டும். ஜெபம் என்கிற கை உயர இருக்க வேண்டும். வேதத்துல சொல்லப்படுது, ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாச ஜனங்கள் எந்த இடத்திலும் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்ட்ட அந்த பிரசன்னத்தில் நின்று அவன் கையை உயர்த்தி ஜெபிக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, அவன் ஜெபிக்க ஜெபிக்க தோல்வி ஜெயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மோசே அவன் ஜெபத்தை சற்று குறைத்த பொழுது, அவனுடைய அந்த கையை கீழே இறக்கின பொழுது வெற்றியும் அங்கே குறைவுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலவெளியில நான் சிம்பிளா சொல்றேன், சும்மா உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்காக அங்க போலாமா இங்க போலாமா, இவர்கிட்ட போய் தலையை காட்டலாமா, அவர்கிட்ட போய் கையை காட்டலாமா, இவங்கிட்ட போய் என் சர்டிபிகேட்ல காட்டலாமா, இவங்கிட்ட போய் என் குறை சொல்லலாமான்ட்டு ஒரு மனுஷனை போல தெரியாதே. உன் முழங்காலை முடக்கு, கர்த்தரை நோக்கி அபயமிடு, அவரை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடு. ஆலயத்தில் இருந்து அவர் உன் சத்தத்தை கேட்பார், உன் நெருக்கத்தை மாற்றுவார், உனக்கு சகாயம் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாத காரணம் கிறிஸ்தவன்னு பேர் இருக்கு, ஆனா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமான ஜெபம் இல்லை. அம்மா, உன் வீட்டுல அதிகாலையில ஜெபம் இருக்காமா? படுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஜெபிக்கிறாயா? உன் வீட்டுல ஹாலுக்கும் ரூமுக்கும் நடந்து கொண்டு போய்கொண்டு வந்து கொண்டும் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கூட செய்கிறாயா? உன் வீட்டிலிருந்து ஜெபதூபம் ஏறெடுக்கப்படுகிறதா? நீதிமானின் கூடாரத்தில் கெம்பீர சத்தம் உண்டு என்று இருக்கிறது, உன் வீட்டிலே நீ நன்றாய் ஜெபிக்கிறாயா? சண்டையின் சத்தம் தானே கேட்கிறது, குறையின் சத்தம் தானே கேட்கிறது. எப்பொழுதும் நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாய், எப்பொழுதும் நீ இளைப்பாறிக்கொண்டே இருக்கிறாய். வேலைக்கு போகிறாய், வந்து படுத்து விடுகிறாய், ஏதோ பேருக்காக முணுமுணுக்கிறாய், பிறகு அப்படியே படுத்து விடுகிறாய். நான் கேட்கிறேன், எப்படி வருது? நாங்கள் கிளி ஜோசியை சொல்றதா? நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு யார் வேணான்னு சொல்லி உங்களை ஊதி ஏமாத்துவாங்க. அருமையானவர்களே, நாங்கள் அப்படிப்பட்டவள் அல்ல. நீ ஜெபம் பண்ணா அமிலேக்கியன் தோற்பான், நீ ஜெபம் பண்ணாவிட்டால் அமிலேக்கியன் ஜெயிப்பான். அமிலேக்கியன் தோற்றால் உனக்கு வெற்றி, அமிலேக்கியன் ஜெயித்தால் உனக்கு தோல்வி. அமிலேக்கியன் தோற்றால் உன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு எதிராக கடந்து வரும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் இன்றைக்கு ஜெபிப்பேன் என்று உன்னை அர்ப்பணி. இரண்டாவது ஒரு குறிப்பு சொல்றேன், அதே யாத்ராகமம் 7:9 சொல்றேன், வாக்குத்தத்த ஜெபம் உனக்கு தேவை. காரணம் என்ன தெரியுமா? அந்த மலையின் மேல் அவன் வெறும் கைகளை உயர்த்தி மாத்திரம் அவன் ஜெபிக்கவில்லை, அவன் கைகள் தேவனுடைய கோலை ஏத்தி அவன் ஜெபிக்கிறான். அந்த கோல் எதனுடைய அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மோசேயை அழைத்த பொழுது அவன் சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற கோலாகத்தான் வைத்திருந்தான். ஆனால் அந்த கோலை அவன் ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். அந்த கோலை அவர் தேவனுடைய கோலாக கர்த்தர் மாற்றினார். அந்த கோல் வாக்குத்தத்தத்துக்கு அடையாளம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர்
உன்னை அனுப்பினார் என்று சொல். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன். இதுவே என்னுடைய நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லி இந்த கோலை பிடித்து கொண்டு போ என்று மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு அந்த கோலை பிடிச்சாங்க. சிவந்த சமுத்திரத்திலே அந்த கோலை தான் நீட்டுறான். பிரச்சனை வந்த பொழுது தண்ணி இல்லைன்னு நினைச்ச போது அந்த கோலை தான் போட்டு அடிச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்வாரோ என்று ஒரு சூழ்நிலை வந்த போது அந்த கோல் தான் முளைத்தது. ஒரு நாள் வாக்குத்தத்தம் பொய்யாகாது. உன்னை நடத்துவேன், உன்னை காப்பேன் என்று அவர் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரனால் அந்த வார்த்தையை பிடித்தப்பா, எனக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்களே, ஏழு செய்யாம இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கேட்கும் போது உன் தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீ ஒரு நாள் அழுது கொண்டிருந்த போது கர்த்தர் உன்னோடு பேசினார் அல்லவா? ஒரு நாள் நீ வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது கால் நேரத்தில் உன்னோடு கர்த்தர் பேசினார் அல்லவா? ஒரு முறை ஊழியக்காரன் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த செய்தி இடையிலே உனக்காக ஒரு தனி வார்த்தை வந்ததல்லவா? நீ சாலையிலே சோகத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கும் போது உன் கண்களுக்கு முன்னாக ஒரு வசனத்தை கர்த்தர் கொண்டு வந்தினார் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அழுது வேதனைப்பட்டு தாரத்தாரையாய் கண்ணீர் வெடித்த பொழுது ஏன் அழுகிறாய் என்று உன்னோடு கர்த்தர் பேசினார் அல்லவா? உன்னை தைரியப்படுத்தினார் அல்லவா? அந்த வசனத்தை சொல்லி ஹல்லேலூயா. வானமும் பூமியும் மாறிடினும் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு வளரக்கூடாது. மோசே கருத்தில்லாதவனா ஜெபிக்கல, கருத்தோடு ஜெபிக்கிறான். வானத்திலே வெறுமையாய் சிரமம் அடிக்கிறவன் அல்ல, வாக்குத்தத்தம் என்ற கோலை எடுத்து ஜெபித்தான். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாக்கின் கோலால் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே படிக்கலாம். கோல் வாக்குத்தத்தத்துக்கு அடையாளம். அருமையான யாத்திராகமம் 17:7 யாத்திராகமம் 4:17 பாருங்க. அந்த கோல் தேவனுடைய கோலாக இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே வேதத்தை படிங்க, அதுல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குங்க. அந்த பிரச்சனை அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை கானான் கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, எங்களை நீங்க நடத்துவேன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது இந்த அமிலேக்கியன் ஏன் வருகிறான்? இந்த அமிலேக்கியன் எங்களோடு யுத்தம் பண்ணுகிறானே, அப்படியானால் வாக்குத்தத்தம் பொய்யா? நாங்க தோத்துதான் போகணுமா? எங்களை கானானுக்கு நீங்க கொண்டு போறோம்னு சொன்னதெல்லாம் பொய் தானா? ஆண்டவரே, உங்களுடைய மகத்தான நாமத்துக்கு நீங்க என்ன செய்வீங்கப்பா? உங்க பைபிள்ல ஒண்ணு இருக்கு, ஆனா நடக்கிறது வேற மாதிரி தெரியுது. உங்க வார்த்தை என்னாச்சுன்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சு, வார்த்தையை வச்சு ஒரு வக்கீல் ஒரு ஜட்ஜிடத்துல ஆர்கியூமென்ட் பண்ணுவது போல நம்முடைய கர்த்தராகிய நியாயாதிபதியாக இயேசுவிடத்துல நாம் ஒரு வக்கீலை போல இந்த வசனத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அமிலேக்கியன் தோற்பான், உனக்கு தேவன் வெற்றியை தருவார். சில நேரம் வசனத்திற்கும் உன் வாழ்க்கையில் நிலப்பதற்கும் எதிராக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீ குழம்பி விடக்கூடாது, வசனம் பொய் என்று சொல்லிவிடக்கூடாது. அந்த நேரத்திலும் ஆண்டவரே, உமது வார்த்தை ஒரு நாளும் மாறாதல்லவா? உம்முடைய வார்த்தைக்கு எதிராக இங்கே நடக்கிறதே என்று இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லி அழும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, மூன்றாவது குறிப்பு அதே யாத்திராகமம் 17:9 எடுத்துங்க. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தான். முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புறேன். கவனிங்க, எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க. மலை மேல மோசே இருக்கிறான். மலைக்கு கீழே என்ன நடக்குது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், இன்னும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. மோசே மலையின் மேல் இருக்கிறான், மலையின் கீழே யுத்தம் நடக்கிறது. மோசே மலையின் மேல் இருக்கிறான், மலையின் கீழே யுத்தம் நடக்கிறது. அப்படியே கற்பனை பண்ணீங்க. இப்ப மோசே என்ன பண்றார்? மலையின் உச்சியில ஏறிட்டார், கோலை உயர்த்திட்டார், ஆண்டோடைய கோலை உயர்த்திட்டார். நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், என்னுடைய தியானத்துல வெளிப்பட்டதுதான். நான் கற்பனை பண்றேன், அவர் அந்த கோலை அப்படியே உயர்த்திட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவர் அப்படியே கோலை உயர்த்தி, இதான் ஆங்கிள். இப்படி பார்த்துட்டு இப்படி கோலை உயர்த்திட்டு இருக்க முடியாது, ஆங்கிள் கிடையாது. அந்த கர்த்தருக்கு நேராக அந்த கோலை உயர்த்திட்டு அவருடைய கண் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சத்தமா சொல்லு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஆனா அவருடைய கண் இந்த யுத்தத்தை பார்க்கவில்லை, அவருடைய கண் பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது.
ஏனென்றால் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சகோதரியே, நிறைய நேரம் உன்னால ஏன் தெரியுமா ஜெபிக்க முடியல? உன் பிரச்சனைகள் வரும்போது சில நிறைய பேர் சொல்றது, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணும். எங்க பாஸ்டர் ஒரே பிரச்சனை, எனக்கு ப்ரேயர் பண்ற மூடே வரமாட்டேன். நிறைய பேர் மூடு வரலையா, ப்ரேயர் பண்ற மூடு வரலையா, ஜெபிக்கிற சிந்தை வரமாட்டேங்குது, எனக்கு பிரச்சனைகளை தான் எனக்கு வருது, நான் எப்படி ஒப்பேற போறேன், எப்படி நான் முன்னேற போறேன், எப்படி காப்பாற்றப்பட போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜெபிக்காம இருக்கிறாங்க பிரச்சனையில. நான் சொல்றேன், நீ பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வாயிலிருந்து ஜபமே வராது. அவிசுவாசம் வரும். பிரச்சனையை பார்த்தா இது நடக்காது என்கிற எண்ணம் தான் உனக்குள்ள வரும். நீ பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு அவநம்பிக்கை தான் கூடிக்கிட்டே இருக்கும். நீ பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வெற்றியை உன்னால பார்க்க முடியாது. அப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? பிரச்சனையை பார்க்க கூடாது, அந்த பிரச்சனையை தீர்க்க போகிற வல்லவரை நான் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான, ரொம்ப இந்த செய்திக்கு ஏற்ற ஒரு வசனம். சோத்திரம். அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கிற கவனிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண. எல்லாம் கூட இருந்தா நம்மளால முழங்கால் படி என்ன செய்ய முடியாதுங்க, ஜெபம் பண்ணவே முடியாது. அப்ப ஜெபம் பண்ணா எல்லாரும் என்ன செஞ்சணும்? வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு என்ன செய்தானா? ஜபம் பண்ணி. உங்க பைபிள் இருக்குங்களா? ஜபம் பண்ணி முடிச்சிருச்சு. ஜபம் பண்ணி கொண்டிருந்தான், ஜபம் பண்ண தொடங்கினான் என்றல்ல, அவன் முழங்கால் படியிட்டு என்ன பண்ணிட்டான்? ஜபம் பண்ணி பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பி. உங்க பைபிள் இருக்கா? எல்லாரும் சொல்லுங்கள். அவன் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணா எல்லாரும் என்ன செஞ்சணும்? வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு என்ன செய்தானா? ஜபம் பண்ணி. உங்க பைபிள் இருக்குங்களா? ஜபம் பண்ணி முடிச்சிருச்சு. ஜபம் பண்ணி கொண்டிருந்தான், ஜபம் பண்ண தொடங்கினான் என்றல்ல, அவன் முழங்கால் படியிட்டு என்ன பண்ணிட்டான்? ஜபம் பண்ணி பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பி. உங்க பைபிள் இருக்கா? எல்லாரும் சொல்லுங்கள். அவன் முழங்கால் படியிட்டு, எல்லாரும் சொல்லுங்க. அவன் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி. சாவு இங்க இருக்கு, நல்ல ஒரு டெட் பாடி இருக்கு, தொற்காலங்கிற ஒரு சிசி பிணமா இருக்கிறா. இவன் என்ன பண்றான்? இப்படி முழங்கால் படி ஜெபிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ணி முடித்த பிறகு எதை பார்க்கறான்? அடுத்தது பிணத்தை பார்த்துக்கிட்டே ஜபம் வராது. நீ பிணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு அவநம்பிக்கை தான் வரும். பிணம் என்பது அங்கு பிரச்சனை, பிணம் என்பது அங்கு இருக்கிற போராட்டம், பிணம் என்பது அங்கு இருக்கிற துன்பம், பிணம் என்பது அங்கு இருக்கிற கடன் தொல்லை, பிணம் என்பது அங்கு இருக்கிற நீண்ட கால வேதனை, நீண்ட கால துயரம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஜபம் வராது. நீ என்ன செய்யணும்? அதுக்கு எபார்டன் போட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணி பிறகு அதுல ஒரு வல்லமை எடுத்துக்கொண்டு அப்புறம் பிரச்சனையை பார்த்து பிரச்சனையே இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கு உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை எனக்கு முன்பாக இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, எனக்கு முன்பாக எனக்கு சவாலை விட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், பர்வதத்தை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை நான் பார்க்க மாட்டேன். அவைகளின் மேல் ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசி என்கிற என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். அவர் எனக்கு ஜெயம் தருவார். பிரச்சனை பார்க்காதீங்க. இதுதான் சொல்ற ரொம்ப பிரதானமான காரியம். அதுக்கு தான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணாம அப்படியே உறங்கிட்டே இருக்குது. சோதனையில யாரையா ஜெபிக்க சொல்லிட்டு இது அழுதுகிட்டே இருக்குது. சோதனை அப்படிலாம் செய்யாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்த்து அவநம்பிக்கை வரும். நீங்க முதல்ல கர்த்தரை பாருங்க. எசையா 38:2 பாருங்க. மரண செய்தி எசேக்கியாவுக்கு வந்தபோது அவன் சோர்ந்து விடாமல் அந்த மரண செய்தியை கேட்ட அதே வினாடியில் அவன் கர்த்தரை நோக்கி, என் கர்த்தாவே, அப்படி
ஜெபம் உடனே பதில் வருது பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் வருகிற புயல் காற்றை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, என் படகுக்கு விரோதமாய், சத்தமா சொல்லுங்க, என் படகுக்கு விரோதமாய் வருகிற புயல் காட்சிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். அந்த புயல் காற்றை அடக்கி அமர்த்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற சகோதரியே, புதுசா யாரா வந்திருக்கிறீங்கன்னா, இங்க மை இல்ல, மந்திரம் இல்ல, இங்க தாயத்தெல்லாம் கட்ட மாட்டோம், போட்டாலாம் கிடையாது, மந்திரிக்க மாட்டோம், அந்த இதெல்லாம் போட மாட்டோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்க தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த தெய்வத்தை நோக்கி யார் கூப்பிடுகிறார்களோ, யார் கூப்பிட்டாலும் வந்து உதவி செய்கிறவர் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை சோதனை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்தது அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட தெரியுமா? உறுதியான ஜெபம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய கடைசி 2 வரியை வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாக. உறுதியான ஜெபம். கையை கீழே போடலையே. சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் அந்த வார்த்தை பாருங்க, அவன் கை ஒரே நிலையாயிருந்தது. ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். கடைசியா சொல்ல, உறுதியான ஜெபம் உனக்கு தேவை. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை செய்யும் வரை ஜெபித்துக் கொண்டே இரு. ஜெபத்தை விட்டு விடாதே, உறுதியாயிரு. எசேயா 26:3 என்ன சொல்லுகிறது? உம்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறபடியால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இன்னைக்கு ஒருவேளை உன் ஜெபத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் வராம இருக்கு, அதுக்காக ஜெபத்தை நிறுத்திடாத. நீ ஜெபித்துக் கொண்டே இரு. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ? அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அடுத்த வசனம் பாருங்க. அவன் ஒரே நிலையாய் கையை உயர்த்தி பிடிச்சான். அடுத்த வசனம் சொல்லி, யோசுவாவும் அவன் அமிலேக்கியனையும் அவன் ஜனங்களையும் அவன் முறியடித்தான். முற்றிலும் முறியடித்தான். ஒரு ஆளு கூட தப்பல, ஒண்ணு கூட தப்பல. முழுமையான ஜெபத்தை ஆண்டவர், முழுமையான ஜெயத்தை ஆண்டவர் அந்த இஸ்ரவேலருக்கு. காரணம் என்ன? அந்த ஜெயம் வருகிற வரைக்கும் கைகள் உயர்த்தப்பட்டிருந்தது. ஜெயம் வருகிற வரைக்கும் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு நான் அதான் சொல்றேன், உங்களுடைய ஜெபம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட வைத்து ஜெபம் பண்ணுங்க. மூணாவது, பிரச்சனையை பார்க்காதீங்க, யாரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க? கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நாலாவது, அவர் உங்களுக்கு ஒன்றை செய்யும் வரை என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் ப்ராஃபட்டிக்கல். நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் செய்வார். இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஒருபோதும் அமிலேக்கியன் கிரியை உங்களை தொட முடியாது, அமிலேக்கியன் உங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது. மாறாக எபினே அவர் யெகோவா நிசி என்கிற பலிபீடம் உங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஸ்தாபிக்கப்படும். உங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் யெகோவா நிசி என்கிற நாமத்தோடு உங்கள் வீடுகளிலே உலாவி உங்களுக்குள் அவர் வாசமாயிருந்து என்னாலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருப்பார். விசுவாசிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை நம்ம எல்லாம் அப்படியே முழங்கி எல்லாம் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யெகோவா நிசி என்கிற தலைப்பிலே எங்களோடு கூட பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் மையமாய் கொண்டு ஆண்டவரே, அமிலேக்கியர்கள் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களிலே அந்த அமிலேக்கியர்களை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். ஆண்டவரே, சில நேரம் இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறதை போல காணப்பட்டார்கள். ஆனாலும் முடிவிலே ஒரு பரிபூரண ஜெயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வந்தது. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த இந்த ஜெப ஜீவியம், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணின ஒரு அனுபவம்,
பிரச்சனைகளை பாராமல் தேவனை பார்த்து அவர்கள் ஜெபித்த ஒரு அனுபவம், காரியங்கள் முடியும் வரை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி ஆவிக்குரிய ஒப்புமையோடு கூட இந்த செய்திகளை எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆகவே யெகோவா நிசி அவர்களுக்கு ஜெயந்தந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 4 அனுபவத்தையும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தருவீராக. ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களாய், பிரச்சனையை பாராமல் உம்மை பார்த்து ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தர் ஒன்றை செய்து முடிக்கிற வரைக்கும் ஜெபிக்கிற அனுபவம் உடையவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மோசே மலையின் மேல் ஏறினது, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தருடைய கோலை உயர்த்தி பிடித்தது போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அழகாய் பகுத்து எங்களுக்கு போதித்தீரே ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் இந்த நாட்களில் செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே நீர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் ஜெய கொடியேற்றுவார். அந்த யெகோவா நிசி என்கிற கொடியை கர்த்தர் எங்கள் மேல் பறக்க விடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா நிசியே, நம்முடைய பிள்ளைகளை நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்து வந்தீர், இனியும் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலின் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.